ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா பக்குவமாக சுவையாக பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் பாருங்கள், வெண்டைக்காய் ஒரு 200 கிராம் வாங்கி கழுவி தொடச்சி அந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் காய வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தான் இப்படி பண்ணிங்கன்னா அந்த வலுவழுப்பு இருக்காது. ஈரத்தோடு கட் பண்ணிங்கன்னா வலுவழுப்பு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வெண்டைக்காய் பொரிக்கும் போதே லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய்க்குள்ளே எல்லாம் உப்பு சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக வெண்டைக்காய் பொரிக்கும்போது ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்காங்க, ஒரு பாதி அளவு பொரிச்சா போதும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முருக விடக்கூடாது. அப்போ தான் குழம்பு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதே எண்ணெயிலே கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு தேவையான அளவு ஊற்றி தாளிச்சுக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாருங்கள், முழு வெங்காயமும் ஒரு 10 போல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் பாருங்கள், நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி பழத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் காய பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஓரளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது இந்த புளிக்குழம்பு லேசான ஒரு இனிப்போடு காணப்படும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நம்ம வைக்கிறதும் அந்த மாதிரி தான். அந்த புளிக்குழம்புக்கெல்லாம் அந்த வெல்லம் சேர்த்தோம்னா புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப சுவை தூக்கலாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் மசாலாலாம் சேர்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.